வாங்க, நான் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். முதல்ல டாக்டர் வந்தனா அக்ஷய் ஐயர். இப்போது இங்கே டாக்டர் அகர்வால் ஹாஸ்பிட்டலில் ஆப்தல்மாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ரெட்டினா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் இங்கே இருக்கிறாங்க. இப்போ தான் ஒரு 2 மாதமாச்சு. சேலத்தில் படித்ததெல்லாம் அங்கே பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே டெல்லியில் மௌலானா ஆசாத் அந்த காலேஜில் ஹாஸ்பிட்டலில் எம்பிபிஎஸ், யூசிஎம்எஸ் குரு தேக் பஹதூர் ஹாஸ்பிட்டலில் எம்எஸ், அதுக்கப்புறம் நம்ம சென்னை சங்கர நேத்ராலயில் ரிசர்ச் ஃபெலோ ரெட்டினா அந்த விஷயத்தில் ரிசர்ச் 3 வருஷம். நம்ம எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் வந்திருக்காங்க. என்னுடைய தங்கையுடைய மருமகளாக மாற்றிக்கொண்டான். எனக்கு ரொம்ப இதுவான ஒரு ஞாபகம் என்னென்னா, எம்எஸ் படித்தப்புறம் எம்பிபிஎஸ் கிடைக்கிறதே கஷ்டம், எம்எஸ் அதுவும் ஃபார்வர்ட் காஸ்ட்டுக்கு ரொம்ப கஷ்டம். எம்எஸ் படித்தப்புறம் திருப்பூரில் என்ன சொல்கிறது, அரவிந்தா ஹாஸ்பிட்டலில் அதில் இதே மாதிரி ரிசர்ச் ஃபெலோஷிப்காக இங்கே எவ்வளோ ரூபா மாதம்? 5000 ரூபா. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி. எம்எஸ் படித்தப்புறம் 5000 ரூபா மாத சம்பளத்துக்கு ஆனால் பெரிய தாகம், நிறைய பேஷண்ட்டை பார்க்கணும், ரெட்டினாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தாகம். அதுக்கப்புறம் சங்கர் நேத்ராலயில் அதே விஷயத்துக்காக சேர்ந்து 12000 ரூபா அங்கே 3 வருஷம் இருந்து, அது அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 15, 17000, 18000. நார்மலாக பணத்தை பற்றி கணக்கு போடாமல் படிக்கணும், நிறைய பேருக்கு வேலை செய்யணும் கண்ணுக்கு அப்படிங்கிற ஆசை. அதனால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாக்பூரில் சேர்ந்து அதில் பெரிய பிரிஸ்காக ஆக்டிவிட்டியாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடை ஆக்டிவ் அப்படி. ஆனால் நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது, எவ்வளோ பாலிட்டிக்ஸ் இருக்குது, அழுத்துகிற முயற்சி இருக்குது, நசுக்கி போடுற முயற்சி இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் அங்கே 3 வருஷம் 4 வருஷம் அங்கே இருந்தால் கூட ஆனால் செட் ஆகலை. அப்புறம் இங்கே இப்போது வந்திருக்கிற 2 வருஷம், ஒரு 2 மாதம் ஆச்சு சேலத்தில். நான் இன்றைக்கி வாங்க வந்தனா, இன்றைக்கி நம்ம இந்த சந்திப்புக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நான் சமீபத்தில் நிறைய இடத்துல இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் அதை பற்றி நிறைய படிக்கிறேன், கேள்விப்படுறேன். சமீபத்தில் என்னுடைய நண்பன் என்கிட்ட கீதைக்கு வந்த ஒருத்தன் நாக்பூரில் 40 வயசு தான் இருக்கும், 42 வயசு, பேங்க்கில் மேனேஜராக இருந்தான். அவனுக்கு இந்த மாதிரி வந்தது, கருப்பாச்சு, கண்ணை சுரண்டினா, கண்ணு பார்வை போச்சு அப்படின்னு அவன் சொன்னான். ஃபோன் பண்ணான். ஆனால் உயிர் போயிருக்கும், போகலை அப்படின்னு சொன்னான், ஆட் பண்ணான். பிரெயினுக்கு போயிருந்தா உயிர் போயிருக்கும். இது என்னது, இது மியூக்கர் மைக்கோசிஸ், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி தான் இந்த ஒரு இன்டர்வியூன்னு சொல்லுங்கள் மீட்டிங்கோடைய நோக்கம். ஸோ மியூக்கஸ் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? மியூக்கஸ் நம்முடைய குடலில் இருக்குது, லங்ஸில் இருக்குது, மூக்கில் இருக்குது மியூக்கஸ் அப்படின்னு. ஆனால் இது ஏதோ மியூக்கர் மைக்கோசிஸ் கொரோனாக்கு அப்புறம் அதுக்கு தமிழில் கருப்பு பூஞ்சை, கருப்பு பூஞ்சை, பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு. ஃபங்கஸ்ஸு நம்ம இப்போ தோலில் அரிப்பு வரும். தமிழில் அந்த யானை படை அப்படின்லாம் வெவ்வேறு இதில் ஃபங்கஸ்ங்கிற வார்த்தையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது என்னது, உள்ள ஃபங்கஸ்ஸு, அதில் உயிர் போகிற அளவுக்கு அது பிளாக் ஃபங்கஸ், அதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்.
ஸோ வந்தனா இப்போ வந்து நீங்கள் எனக்கு இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் அந்த டிசீஸ் அதுக்கு அதோடைய சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன், அது எப்படி உருவாகுது, வேர் டஸ் இட் சோர்ஸ், ஹவு டஸ் இட் அஃபெக்ட், எந்த போர்ஷன்ஸில் உடம்புல அஃபெக்ட் ஆகுது, அதை பற்றிய ஒரு சின்ன சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி. இவங்க வந்து தமிழில் பேச வைக்கிறது, பஞ்சாபி பொண்ணு தமிழ் பொண்ணு தான், மலையாளம் தமிழ் கலந்த, ஆனால் கூட எல்லா வீட்டிலெல்லாம் ஹிந்தி பஞ்சாபி பேசி, இங்கே வந்தப்புறம் தான் கொஞ்சம் நம்ம குடும்பத்துக்கு வந்தப்புறம் தான் தமிழ் பேச ஆரம்பிச்சு. அது நல்லாவே பேசுவோம் தமிழ், அந்த நம்ம நார்த்துலேருந்து வரவங்களுடைய தமிழ் மாதிரி இருக்கும். அதனால் தமிழில் பேசுகிறேன். டெக்னிக்கல் வார்த்தையெல்லாம் அஃப்கோர்ஸ் இங்கிலீஷில் இருக்கும், அந்த கண் சம்பந்தமான வார்த்தைகள். சரி, நான் சொல்லுங்கள், என்ன மியூக்கர் மைக்கோசிஸ்? உடம்புல வியாதி சம்பந்தத்தில், இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் சம்பந்தத்தில் நாங்கள் நிறைய ஆர்கானிசம்ஸோட பேர் கேள்விப்பட்டிருக்கோம். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கஸ், அப்புறம் புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷன், பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதில் ஒன்று வந்து ஃபங்கஸ். ஸோ ஃபங்கஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்கும். ஸோ சில ஃபங்கஸ் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும், சில ஃபங்கஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு ஃபங்கஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கு, அதோட பேர் வந்து மியூக்கர். ஸோ நிறையா ஃபங்கஸ் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். மியூக்கர், ரைசோபஸ், ஆஸ்பர்ஜிலஸ், அப்படி கேண்டிடா. முதல்ல எல்லாம் வந்து இந்த ஃபங்கஸ் யூஸ்வலாக யாராவதுக்கு இம்யூனிட்டி லோவாக இருக்கும். இம்யூனிட்டினா என்ன அர்த்தம்? ஒரு வியாதிக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ரென்த். ஸோ கேண்டிடா வந்து முதல்லேருந்து நமக்கு தெரியும், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அந்த கேண்டிடா இன்ஃபெக்ஷன் வரலாம். கேண்டிடா வந்து மூக்கில், தொண்டையில், ஜெனேட்டோ யூரினரி ட்ராக்டில், எந்த இடத்துல. அப்போது டயபெட்டிக் தவிர ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ், எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ்க்கும் இம்யூனிட்டி லோவாக இருக்குது, அவளுக்கு இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் யூஸ்வலாக வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன். ஒரு ஆள் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறச்சே அவளுக்கு ஃபங்கஸ் அஃபெக்டே ஆகாது. யூஸ்வலாக வந்து ஃபங்கஸ் எங்கே இருக்கும்? ஃபங்கஸ் வீட்டில் எல்லா இடத்துல இருக்கு, நம்ம உடம்புலேயே எல்லா இடத்துல இருக்கு. பட் அந்த ஃபங்கஸ் வியாதி பண்ணாது. ஸோ எப்போ இம்யூனிட்டி லோவாக போகும் அப்போ தான் ஃபங்கஸ் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஷூவில் பார்க்குறோம், ஷூஸில் மழை காலில் ஒரு க்ரீனிஷாக ஒரு தோல் வருது, அது ஒன்று. ப்ரெட்டு வந்து ரொம்ப நாளமாக வச்சா அதில் ஒரு சதை வளருது, அது ஸ்பாஞ்சியாக இருக்கும், அது ஒன்று. அதே மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் வந்து ஃபங்கஸ் பார்ப்போம். ஸோ உடம்புல மூக்குக்குள்ளே, இங்கே பக்கத்தில் இருக்கிற சைனஸஸ்குள்ளே, இங்கே அந்த ஃபங்கஸ் நார்மலாகவே ஸ்மால் குவான்டிட்டிஸில் இருக்கலாம். பட் அது வந்து வியாதி பண்ணாது, பிகாஸ் நம்மளோட உடம்புக்கு அந்த சக்தி இருக்குது அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ எப்போ வந்து இந்த கோவிட் வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, அந்த கோவிட் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் ஆளுங்களோட இம்யூனிட்டி லோவாக போயிடும். இப்போ வந்து ஒரு கேள்வி வரும், ஏன் நமக்கு முதல் வேவ்ல, ஃபர்ஸ்ட் வேவ்ல, லாஸ்ட் இயர் நாங்கள் ஒரு கேள்வி, இம்யூனிட்டி ஏன் குறையும்? கோவிட் வைரஸில் ஏன் இம்யூனிட்டி குறையுது? என்ன காரணம்? எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி ஏன் குறையுது? ஸோ யூஸ்வலாக வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு மெக்கானிசமே அப்படி தான். வைரஸ்க்கே தன்னோட இது செல்ஸே இருக்காது. அது வந்து அதோட டிஎன்ஏ நம்மளோடது டிஎன்ஏல அப்படி அட்டாச் ஆகி நம்மளோடது செல்குள்ளே இருந்துட்டு அதோட ஹெல்ப்பால் வளரும். இப்போது நம்ம உடம்புல இருக்கிற டபிள்யூபிசி அதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்ததுன்னா, இந்த செல் நம்மளோடது, அதை வளர்ந்தது கூட அதை ஐடென்டிஃபை பண்ணாமல் எப்படி போயிடும்?
பட் அப்போ எதிர்ப்பு சக்தி எப்படி குறையிறது? ஏன்னா அந்த வைரஸ் வந்து எதிர்ப்பு சக்தி மேலேயும் ஆக்ட் பண்ணும். இந்த செல்ஸோட நம்பரும் குறையும். அந்த செல்ஸ்ல இருக்கிற ரிசெப்டர்னா எதால அதை டிடெக்ட் பண்றது, இதுதான் வைரஸ், அந்த ரிசெப்டர்ஸும் குறைஞ்சிரும். அது ஏமாத்துற சக்தி இருக்கு அந்த வைரஸ்ல. ஸோ அந்த வைரஸ் இருக்கா இல்லையான்னா பாடியோட இம்யூன் சிஸ்டம்க்கு தெரியாது இந்த வைரஸ் இங்கே இருக்குன்னு. அதை இக்னோர் பண்ணிட்டு முன்னாடி போயிடும். ஒரு தீஃப் மாதிரி இருக்கு, ஒளிஞ்சின்னு இருக்கு பாடிக்குள்ள. இம்யூன் சிஸ்டம் அப்படி தேடி கண்டுபிடிச்சி தெரியல எங்கே இருக்குன்னா வந்து அந்த செல்குள்ளே உட்காந்துருக்கும். செல்லோட ஜாயின் ஆகி செல்லோட டிவிஷன்லேயே அதுவும் வளருது. செல்லோட மெக்கானிசம் யூஸ் பண்ணி அதோட கிச்சன் யூஸ் பண்ணி அது தன்னோடது காப்பீஸ் பண்ணுறது. ஸோ நம்மளோட உடம்பு கொஞ்ச நாள் கழிச்சு கோவிட் வைரஸுக்கு வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால இம்யூனிட்டி வந்து குறைஞ்சிடும். ஸோ முதல் வேவ்ல வந்து வைரஸ் கோவிட் வைரஸ் என்ன இருந்தது, அந்த டைத்துல ப்ராபப்ளி அந்த அளவுக்கு இம்யூனிட்டி லோ பண்ணுறது இல்லை அந்த வைரஸ். இல்லைன்னா இப்போ ரெண்டாவது மியூட்டன்ட் மேபி அந்த மாதிரி ஒரு ரிசெப்டர் ஏதாவது இம்யூனிட்டி அந்த அளவுக்கு குறையிறது இந்த செகண்ட் வேவ்னால. எந்த அளவுக்கு குறைஞ்சதுன்னா நமக்கு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரும், அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு இந்த செகண்ட். இந்த மியூட்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை சொன்னேன், நிறைய பேர் சொல்றாங்க, என்னது அது மியூட்டன்ட்? மியூட்டன்ட் வந்து ஒரு வாட்டி என்னோட உடம்புல இருந்தது ஒரு தினசம் இருக்கும். அது என்னோட உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போனா அதோட ஷேப் சைஸ் எல்லாம் மாறிடும். அந்த வைரஸோடது. இப்போ இதே ஆள் வந்து என் மேல திரும்ப தும்பினாங்க, எனக்கு திரும்ப இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் வந்து வேறு மியூட்டன்ட்டோட வந்து ஐ காட் இம்யூன். பட் அந்த மியூட்டன்ட்க்கு இல்லை, இந்த மியூட்டன்ட் இப்போ திரும்ப எனக்கு வரலாம். இப்போ நான் புரிஞ்சுன்றதை சொல்றேன். எனக்கு ஒரு வைரஸ் வருதுன்னா உடம்பு அந்த வைரஸை ஃபைட் பண்ணி வச்சுக்கிறது. இந்த வைரஸ் வந்தால் உடம்பு அதுக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு அதுக்கு. ஆனால் இந்த வைரஸ் என்ன பண்ணுறது, வெளியில் எங்கேயோ போயிட்டு திரும்ப வரும்போது ஒவ்வொரு உடம்புக்கு தகுந்தாப்புல தன்னை மாற்றிக்கிறது. ஏன்னா அந்த வைரஸ் உயிரோட இருக்கணும். அந்த வைரஸ் வந்து இன்னொரு உடம்புல அதோட செல்ஸ் யூஸ் பண்ணுறது, அதோட டிஎன்ஏலேருந்து அதோட குவாலிட்டிஸ் வாங்குறது. அப்போ வேறு மாதிரி மாறும். அதே வைரஸ் மியூட்டன்ட் மாதிரி எனக்கு திரும்ப வந்தா என்னுடைய WBC ஐடென்டிஃபை பண்ணாத குழம்பி போகுது, இது புதுசா இருக்கே அப்படின்னு. ஆமா. ஸோ இந்த வாட்டி திருப்பி ஐடென்டிஃபை பண்ணாது. ஸோ இந்த மாதிரி திருப்பி 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 ப்ராபப்ளி லாஸ்ட் இயர்லேருந்து ஆளுங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கும். அது ஒரு வந்து தியோரிட்டிக்கல் இது தாட். ஸோ ப்ராக்டிக்கலி வந்து பார்க்கறதில்ல. பட் லாஸ்ட் வேவ்ல அந்த அளவுக்கு இம்யூனிட்டி வந்து குறைஞ்சிருக்கல. இப்போ வந்து இவ்வளோ இம்யூனிட்டி குறைஞ்சிருக்குன்னா எல்லா ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப டேஞ்சர். இன்னொரு விஷயம்னா ஆளுங்கள் வந்து மாஸ்க் போடுறாங்க. அந்த மாஸ்க் வந்து ரொம்ப நாளுமா அப்படி வாஷ் பண்ணாம அப்படியே போடுறாங்க. அது காரணம்னா முதல்ல வந்து கவர்மெண்ட் இந்த N95 மாஸ்க் தான் யூஸ் பண்ணணும், அதோட ஃபில்டர் சைஸ் வந்து அந்த கோவிட் வைரஸ் சைஸ் தான் இருக்கு, ஆமாம் அதுதான் இது ஃபில்டர் ஆகிடும். பட் அப்புறமா வந்து வாஷ் பண்ணாக்க ஃபில்டர் சைஸ் மாறிடும். ஸோ ஆளுகள் என்ன பண்ணுறாங்க, 200 rupees மாஸ்க்கு தோச்சா வீணாக போயிடும், தோற்காமல் அதே யூஸ் பண்ணுறாங்க. அதே 2 months சில பேஷண்ட்ஸ் ஹிஸ்ட்ரியோடு வராங்க, அந்த 2 months இதே மாஸ்க் யூஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து இது வந்திருக்கு. ஸோ அது ஒரு மேஜர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரணம் இருக்கலாம். ஸோ நத்திங் இஸ் ஃபைனல். பட் நாங்கள் வந்து ரீசன்ஸ் தேடும்போது இது முதல் ரீசன். ரெண்டாவது வந்து டயபெட்டிக்ஸ். யாராவது டயபெட்டிக் இருக்கா, அவங்களுக்கு ஆல்ரெடி இம்யூனிட்டி குறைச்சலாக இருக்குது, ப்ளஸ் கோவிட் வந்ததுன்னா அதுலேயே இம்யூனிட்டி குறையும். இது ரெண்டு சேர்ந்து அந்த இம்யூனிட்டி ரொம்ப டவுனாக போய் அது மேலே இந்த ஃபங்கஸ் ஈஸியாக இருக்கிற ஃபங்கஸ் எல்லா இடத்துல இருக்குது, அதை உள்ளே வந்து வளர்ந்துடும். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து மருந்து. ஸோ எந்த மருந்து வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஸ்டீராய்டு ஓவர் யூஸு. ஸோ சில பேஷண்ட்ஸு தானாகவே போய் மார்க்கெட்டில் போய் ஸ்டீராய்டு வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டாக்க அதோட ஒரு தனி ப்ராப்ளம்ஸ். இல்லை இன்னொரு ஆளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கு, டாக்டருக்கே போய் கேட்டால் திருப்பி ஏமா எனக்கு மட்டும் ஏது மாட்டுறீங்க. ஸோ சில நேரத்தில் டாக்டர்ஸ் வந்து ஏதிடுவாங்க, ரொம்ப படுத்துகிறாங்க பேஷண்ட்டை, அப்படியே ஏதிடுவாங்க. ஸோ
இருந்தாலும் ரொம்ப பயமும் இருந்தது. அந்த கோவிட்னால நிறைய உயிர் போகிறது. உயிர் காப்பாற்றுக்கிறதுக்கு இந்த ஸ்டீராய்டு வந்து நிறையாவே மிராக்யுலஸ் எஃபெக்ட் வந்தது. அதனாலே அவளை வந்து ஸ்டீராய்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நல்லா வந்து ஃபைப்ரோசிஸு குறைச்சல், போஸ்ட் கோவிட் ரிகவரி நல்லது இருந்தது. அதனால நிறைய யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஓவர் யூஸே சம்மந்தம் இருக்கே, ஒரு கால் அது கூட காரணமாக இருக்கலாம். அப்புறம் அந்த ஆக்சிஜன். சரி, இது முழுக்க இந்த ஏரியாவில் தான் ஃபார்ம் ஆகுது, கண்ணை சுற்றி. இது என்னது, இந்த ஏரியா என்ன, எங்கே அது ஃபார்ம் ஆகுது, என்ன ட்ராக் அது, எந்த இடத்துல வருது? நார்மலாக இந்த மூக்கு ட்ராக்ட் வந்து கம்யூனிகேட் ஆகுது சைனஸஸ்லேருந்து. இந்த பக்கம் இந்த பக்கம், இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம், அப்புறம் உள்ளே. ஸோ திஸ் இஸ் மேக்ஸிலரி சைனஸ்ஸு, ஃப்ரண்டல் சைனஸ்ஸு, அப்புறம் உள்ளே வந்து ஸ்பீனாய்டு சைனஸ், இத்தமாய்டல் சைனஸஸ். ஸோ இதெல்லாம் இந்த மூக்கு சுற்றி நிறைய சைனஸஸ் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு குழா தானே, ஒரு மெல்லிய குழா. குழா சொல்ல மைக்ரோ ஒரு ஷேப் இப்படி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் சைனஸஸ்க்கு அப்படி ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக அது வந்து காலியாக இருக்கும், ஏர் ஃபில்டாக இருக்கும். ஸோ நாங்கள் பேசும்போது நம்ம வாய்ஸ் அப்படி எப்படி ரெசோனேட் ஆகுது, அப்படி வைப்ரேட் ஆகுது. இதனால தான் ஆகுது. பிகாஸ் நாங்கள் பேசும்போது இந்த சவுண்ட் இந்த வழியாக அப்படி ரெவர்பரேட் ஆகி டபுள் ஆகி வெளியில் வருது. ஸோ லவுடாக கேட்கறது. சில நாளுக்குள்ள இது வந்து சளியால் பிளாக் ஆகிடும், அடைச்சிருக்கும். அப்போ வந்து எப்படின்னா நமக்கு கேட்கும், சவுண்ட் இப்படி கேட்கும். ஸோ ஆமாம், இது நேசல், நாங்கள் நேசல் சத்தம், நேசல் ட்வாங் சொல்லுவோம் இதுக்கு மெடிக்கல் டேர்மில். ஸோ அந்த டைத்துல இது மூக்கு அடிச்சிருக்கலாம், உள்ளே இதுவும் அடிச்சிருக்கலாம். மூக்கு சாதாரணமே அடித்தா கூட சைனஸ் உடனே பிளாக் ஆகாது. நாங்கள் அதை ரொம்ப நாளுமே இக்னோர் பண்ணி அந்த சளி வந்து இந்த வழியாக ட்ரிப் ஆகி இது ஃபில் ஆகிடும் ஃபுல்லாக. இதுக்கே முதல்ல நம்ம வந்து ஸ்டீம் எடுத்தாக்க இது வந்து எம்டி ஆகிடும். முதல்ல நாங்கள் எடுத்தாக்க மூக்கு எம்டினா இது போகாது இந்த வழியா. ஆமாம், நம்ம ஸ்ரீ கணேசனுக்கு அப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. என்னுடைய நண்பன் ஒருத்தர் வயசானவர், அவருக்கு சைனஸ் நிரம்பி சளியால் நீராவி இந்த வழியாக ஒரு பஞ்சர் போட்டு, அந்த பஞ்சர் வழியாக நீராவி அனுப்பி இந்த வழியாக இன்னொரு பஞ்சர் போட்டு எல்லாம் சளியெல்லாம் வெளியில் கப்பில் வந்தது. அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இப்போது சைனஸில் இந்த ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிற பூஞ்சை, இது எப்படி அதில் வருது? அது ஏற்கனவே அங்கே இருக்கா? ஒன்று எதிர்ப்பு சக்தி வளர்னால வருது அப்படிங்கிறாங்க. பட் அதோடைய விதை ஏற்கனவே அந்த இடத்துலலாம் ஃபங்கஸ் இருக்கா? நார்மலாக வந்து மூக்கில் பாக்டீரியாவும் ஃபங்கஸும் இது ரெண்டுமே இருக்கும். அந்த பாக்டீரியா நம்ம எல்லோ கலர் பஸ் செல்ஸ் இதில் மூக்குலேருந்து வருது இல்லையா? ஸோ நம்மளோடது உடம்போட இது இம்யூனிட்டி வந்து அதுக்கு கண்ட்ரோலில் நார்மலாக வைப்போம். அது வேற இது சேர்ந்து இருக்கு இல்லையா, அந்த பாக்டீரியாவும் அந்த ஃபங்கஸ்க்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். பட் அந்த பாக்டீரியா வந்து திடீர்னு குறைஞ்சிரும், நம்ம ஆன்டி பாக்டீரியலும் கொடுக்குறோம். ஸோ பாக்டீரியா குறைஞ்சிருச்சுன்னா வைரஸும் நம்ம ஆன்டி வைரல் கொடுக்குறோன்னா மூணாவது என்ன ஃபங்கஸ் தான் இருக்கு அந்த இடத்துல, அது வளர்ந்துடும். ப்ளஸ் இம்யூனிட்டி குறைஞ்சிருக்கு. ஸோ இம்யூனிட்டி அதை ஐடென்டிஃபை பண்ணாது, ஃபங்கஸ் வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி அது இந்த சைனஸ்ல இல்லை, அது வேற அது சர்ஃபேஸில் க்ரோ ஆகும். அந்த ஃபங்கஸ்க்கு ஒரு சர்ஃபேஸ் வேணும் வளர்கிறதுக்கு, சும்மா வந்து அப்படி எங்கேயாவது இருக்காது. ஸோ ஃபங்கஸ் வந்து அந்த இந்த எல்லாம் பவுண்ட்ரி, ஃபஸ்ட்டு பவுண்ட்ரியில் ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி அலாங் பவுண்ட்ரி எல்லாம் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது மேலே பால் மாதிரி அது பூஞ்சை வந்து வந்துடும். அப்போது இது கேவிட்டி, சைனஸ் கேவிட்டிஸ்னால் என்ன, அது கம்யூனிகேட் ஆகும் நம்ம பிரெயினோட. ஸோ மியூக்கர் மைக்கோசிஸ்க்கு வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. ஸோ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ல வரலாம், பல்மனரி குடல்ல, வயர்லேருந்து கீழே எல்லாம், அப்புறம் இதில் செஸ்ட்டில் பல்மனரி இருக்கலாம், லங்ஸில். ஆமாம், இதெல்லாம் நாங்கள் ஸ்டில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆன்டி ஃபங்கல் கொடுத்து நமக்கு டைம் இருக்குது. இந்த ஏரியா வந்து பிரெயின் பக்கத்தில் இருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்து பிரெயின் கிட்ட போயிடும். அந்த ஏன்னா சர்ஃபேஸ் எல்லாம் வந்து க்ரோ ஆகுது. ஸோ அந்த ஓட்டைக்குள்ளே வளர்ந்து அப்படியே அந்த ட்ராக்ல போய் நேர பிரெயினுக்கு போகும். ஸோ இந்த மூணாவது வெரைட்டி டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரைனோ செரெப்ரல்
மியூகோமைகோசிஸ் மீனிங் அந்த மூக்கு மேலேருந்து பிரெயினில் கம்யூனிகேஷன், எல்லா சைனஸஸு குட்டி குட்டி ட்ராக்ல பிரெயினில் கம்யூனிகேஷன். ஸோ எந்த வழியாக அது பிரெயினுக்கு போயிடும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் கேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் கேட்ச் பண்ணி கரெக்டாக டாக்டர்கிட்ட போய் மருந்து ட்ரீட்மெண்ட் வாங்கணும். ஃபஸ்ட்டு வெளிப்படையாக தெரிகிற சிம்டம் என்ன? இந்த ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து ஹெடேக்கு, இந்த எடுத்து வலிக்கிறது, ஒத்தத்தலை ரொம்ப ஆமாம் வலிக்கும். அப்போ நாமளே வந்து அப்படியே அமர்த்தி பார்த்தாக்கா அந்த வலி வந்து தாங்காது. டாக்டரும் நீங்கள் போனீங்கன்னா இப்படி எல்லாம் அமர்த்தி பார்ப்பாங்க, நீங்களே அதுக்கு வீட்லேயே அப்படி அமர்த்தி பார்க்கலாம், அந்த வலி தாங்காது, ரொம்ப வலிக்கும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து கண்ணு வந்து சிகப்பாக போயிடும், கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வெளியே இந்த இருக்கிற ஒயிட் போர்ஷன்ல நல்லா வீக்கமாக வரும், கண்ணே வெளியில வர மாதிரி ஆயிடும் சம்டைம்ஸ். அப்புறம் இந்த லிட்டு வந்து ஸ்வெல்லிங்கு. இப்போ நாங்கள் வந்து கேசஸ் பார்க்குறோம் இல்லையா, பார்த்துருக்கேன். அதாவது ஆமாம் இப்போ கேஸ் இந்த மாதிரி கேஸ். ஆமாம் இப்போ 2 நாள் முன்னாடி நாங்கள் வந்து லைனில் 3 கேசஸ் பார்த்தோம். அப்போ வந்து நம்ம யோஜனா நமக்கு வரும், இது வந்து வெறும் 60 இயர் ஓல்டுக்கு ஆகலாம், இந்த 40 இயர் ஓல்டுக்கு ஆகலாம், 18 இயர்ஸ் ஓல்டுக்கு அப்படி கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தது 65 இயர் ஓல்டு பாட்டி, ரெண்டாவது வந்து 45 இயர் ஓல்டு மேன், மூணாவது வந்து 18 இயர் ஓல்டு பாய். ஸோ ஒன்று வந்து காமன் வந்து கோவிட் ஹிஸ்ட்ரி 3 பேருக்கும் இருக்கு. பட் அது நான் வந்து 100% கிடையாது. முதல்ல நாங்கள் வந்து கோவிட் ஹிஸ்ட்ரியோட பேஷண்ட்ஸ் பற்றி பேசுகிறோம், இது நான் அப்புறமா பேசுகிறேன். கோவிட் இல்லாத வாழ்க்கை என்ன, கோவிட் ஹிஸ்ட்ரி இல்லாத வாழ்க்கை. ஸோ கோவிட் இருக்கிற ஹிஸ்ட்ரியோட பேஷண்ட் வருவாங்க, அவங்க வந்து கோவிட் பாசிட்டிவும் இருக்கலாம், நெகட்டிவும் இருக்கலாம். இப்போ கரண்ட்லி கோவிட்ல சஃபரிங்கும் இருக்கலாம், இப்போ கூட பாசிட்டிவ் இருக்கானா, ஆனால் இந்த இடத்து வலிக்கிறது, இந்த இடத்து வீங்கி போச்சு, இந்த ரெட்னஸும் வந்துடுது. ஸோ ஒன்று வந்து கோவிட்லேயே பர்சே கன்ஜங்டிவைட்டிஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து சேர்ந்து இந்த கருப்பு பூஞ்சை வந்துருதுன்னா அதுவும் சேர்ந்து இருக்கலாம். ஸோ பேஷண்ட்டு டயபெட்டிக் ஹிஸ்ட்ரி கொடுப்பாங்க, எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு, இல்லைன்னா டயபெட்டிக் டெண்டன்சி இருக்கலாம் அன்டிடெக்டடு. ஸோ டயபெட்டிக் டெண்டன்சி எப்போ டிடெக்ட் ஆகும், நம்ம வந்து ஸ்டீராய்டு கொடுக்கும்போது சுகர் ரேஸ் ஆகிடுது, மீனிங் டயபெட்டிக் டெண்டன்சி இருக்குது. நார்மல் ஆளுக்கு ஸ்டீராய்டு கொடுத்தா எல்லாருக்கும் சுகர் ரேஸ் ஆகாது, பட் யாருக்கு டெண்டன்சி இருக்குது அவளுக்கு கொடுத்தா ரேஸ் ஆகிடும். ஸோ பேஷண்ட்டு ஹிஸ்ட்ரி கொடுப்பா, இது வந்து டயபெட்டிஸ் இருக்குது, இல்லைன்னா ஸ்டீராய்டு கொடுத்தது ஆஃப்டர் டியூரிங் கோவிட் நமக்கு ஸ்டீராய்டு கொடுத்த ஹிஸ்ட்ரி இருக்கு, இல்லைன்னா ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சிஜன் எக்ஸ்போஜர் வந்து ரொம்ப ஜாஸ்தி கொடுத்தாக்க அதுலேயே வந்து இம்யூனிட்டி குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக அந்த வழியாக நம்மளோட ஃபங்கஸ் போகிறது. ஸோ நிறைய ஆக்சிஜன் கொடுத்தா நம்மள உள்ளே இருக்கிற அந்த தண்ணி இருக்கு இல்லையா, எந்த தண்ணி வந்து ஹியூமிடிஃபை ஆகி இந்த காற்று உள்ளே போகிறது, ஈரக்காற்று. ஆமாம், அந்த ஈரக்காற்று பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ்வலாக டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். டிஸ்டில் வாட்டர் கிடைக்கல, சில ஆளுங்கள் டேப் வாட்டர் போடுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் யாரை கண்டா யார் என்ன போடுறாங்க, 3rd கிளாஸ் 4th கிளாஸ் எம்ப்ளாயி வந்துட்டு திடீர்னு அது இல்லை அது குறைஞ்சிட்டு பிஸ்லரியே போட்டாங்க. நமக்கு தெரியாது பிஸ்லரியில் எந்த தண்ணி டேப் வாட்டரா எந்த தண்ணி, அது மட்டும் கவனிக்கணும். ஸோ அப்புறமா வந்து நிறைய ஆளுங்களுக்கு ஆக்சிஜன் எக்ஸ்போஜருக்கு அப்புறம் இது வந்ததுன்னு அப்படி கண்டுபிடிச்சாக்க ரீசெண்டாக இப்போது ஆக்சிஜனில் எந்த தண்ணி போட போகிறோம் அதில் ஒரு மித்தைலின் ப்ளூ டை போட்டாக்க அந்த தண்ணி வந்து ப்ளூ கலரில் ஆகிடும். ப்ளஸ் அந்த தண்ணியில் ஃபங்கஸ் வந்து வளராது. ஸோ அது வந்து இப்போ ஆக்சிஜன் சம்பந்தம் போயிடுது, இப்போ குறைஞ்சிருக்கு. அப்படியும் ஸ்டீராய்டும் இப்போ டாக்டர்ஸ் வந்து குறைச்சிட்டாங்க, இருந்தாலும் ஸ்டில் இது வருது. இப்போ வந்து நாங்கள் வந்து பேஷண்ட் பார்த்தோம், அன்றைக்கி ஒரு பாட்டி பார்த்தேன், பாட்டிக்கு வந்து இது இருந்தது, ஜாஸ்தி சிம்டம் இல்லை, கோவிட் இப்போ தான் ஹீல் ஆகி வந்திருக்காங்க, பட் அவங்ககிட்ட இது இல்லை, ரிப்போர்ட் இல்லை, இப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக. ஸோ நாங்கள் வெளியிலே உட்கார வச்சுருந்தோம், பேஷண்ட்க்கு உள்ளே வரவிடாங்க. பேஷண்ட்க்கு நாங்கள் கேட்டோம் என்ன சிம்டம்னா தலை மட்டும் வலிக்கிறது. ஸோ தலை வலிக்கிறதுனா என்ன வேறு என்ன இருக்குது, இங்கே அமர்த்தி பார்த்தா இங்கே அமர்த்தி பார்த்தா ரொம்ப வலிக்கிறதுன்னா
அப்புறமா கண்ணு மட்டும் மூவ்மெண்ட் பார்த்தா கண்ணு ஃபுல்லாக மூவ் ஆகுது, இப்படி இப்படி மேலே கீழே எல்லாம் பார்க்கணும். ஸோ அந்த பார்க்கும்போது ஒரு கண்ணு ஃபுல்லாக மூவ்மெண்ட் ஆகுது, ஒரு கண்ணு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு, மூவ் ஆக மாட்டேங்கிறது. ஸோ முதல் சிம்டம்ஸ் தான் மைல்டாக மூவ்மெண்ட் ஃபிக்ஸேஷனு. அப்புறமா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுதுன்னா அப்போ மீனிங் அட்வான்ஸ் ஆகிடுதுன்னு அர்த்தம். ப்ளஸ் அந்த ஃபங்கஸ் வந்து பின்னாலே நரம்புல போயிடுதுன்னா கண்ணை பார்வை போயிடும். இது வந்து கடைசி ஸ்டேஜஸ், கண்ணை பார்வை போயிடும். அப்புறமா பிரெயினில் போயிடுதுன்னா உயிர் போயிடும். இல்லைன்னா நாங்கள் உயிர் பை சான்ஸ் காப்பாற்றிட்டோம்னா பிரெயினில் எங்கேயாவது ஸ்ட்ரோக் வந்துட்டு ஏதாவது பிரெயினோட ஃபங்க்ஷன் போயிடும். மேபி ஏதாவது நீங்கள் அன்றைக்கி பேசுனீங்க ஒரு பேஷண்ட் பற்றி, அந்த பேஷண்ட்க்கு வந்து குழந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். முதல் சிம்டம்ஸ் நாங்கள் கெஸ் பண்ணணும். இங்கே எல்லாம் இங்கே வலிக்கிறது, ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். 2 கண்ணை சுற்றி வந்து சேப்பாக இருக்கலாம், லிட்டு வந்து இடிமா ஸ்வெல்லிங் வீங்கி இருக்கலாம். அப்புறம் வந்து இது ஒரே சைடு மூக்கு தான் பிளாக்டு இருக்கு, ஒரு சைடு ஓப்பன் இருக்கலாம். அப்போ அந்த மூக்கு சளி கலரும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக, ஏன்னா அந்த பிளாக் கலர் ஆக்சுவலாக கருப்பு பூஜை, எல்லோ கலர் நம்மளோட மூக்கு சளி கலந்து போட்டாக்கா ப்ரௌனிஷ் இது வருது. அப்படியும் இந்த பல்லு வலி, இந்த மேலே வந்து பல்லு வலிக்கிறது, பல்லு லூஸ் ஆகுது. ஸோ நாங்கள் அந்த மாதிரி பேஷண்ட் பார்த்துருக்கோம், இந்த பல்லு லூஸ் ஆகி விழுந்துருது, உள்ளுக்குள்ளே பார்த்தாக்க ஆமாம் உள்ளே பூஞ்சை இருக்கு. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் இங்கேருந்து அப்படி கீழே வந்து பல்லுக்குள்ள அந்த இதில் வந்து உட்காந்துக்கிறது. அப்புறம் மெதுவாக சிலந்தி வேலை வளர்ந்துட்டே போகிற மாதிரி உள்ளே வளர்ந்துட்டே போகும். ஆமாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நாங்கள் முதல்ல யார்கிட்ட போனோம், கண்ணு சிம்டம் இருந்தால் கண்ணு டாக்டர்கிட்ட போனோம், சரி. ஆனால் கண்ணு டாக்டர் உடனே உங்களுக்கு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்டே அனுப்புவாங்க. பிகாஸ் அர்லி ஸ்டேஜஸ்லேயே இந்த சைனஸஸ் மட்டும் காலி பண்ணால் ஒரு மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி இருக்குது, எண்டோஸ்கோப்பு. அது மூக்கு வழியாக இப்படி சைனஸில் போய் இப்படி க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க மைக்ரோஸ்கோபிக்லி பார்த்து. ஸோ அதில் இன்னும் ஓப்பனிங்கே ஜாஸ்தி பண்ண வேண்டாம், இந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாறாது, இன்னும் ஜாஸ்தி டேமேஜ் ஆகுது. டேமேஜ் பண்ணிக்காம அவளை பண்ணிடுவாங்க. சில ஆளுங்கள் இப்படி மூக்கு வழியாக கண்ணு பக்கத்தில் போய் கூட க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ முதல் பர்சன் வந்து இஎன்டி, காது மூக்கு தொண்டை டாக்டர். பட் அவங்கக்கிட்ட யார் அனுப்புவாங்க, ஒரு கண்ணு டாக்டர் தான். பிகாஸ் இந்த சிம்டம்ஸ் கண்ணு டாக்டர் கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க தான் இஎன்டி கிட்டே அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் சிம்டம் கண்டுபிடிக்கிற போது கண்ணு டாக்டர்கிட்ட போயிடணும். அவங்க வந்து ஈதர் இந்த காது மூக்கு தொண்டை டாக்டர் இல்லைன்னா பல்லு டாக்டர், இந்த 2 இடம்ல அனுப்புவாங்க. இல்லைன்னா நேரே ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன். எம்ஆர்ஐ ஸ்கேனில் என்னென்ன வரணும், இந்த பிரெயின், மூளை, அப்புறம் இது சைனஸஸ், அப்புறம் பிரெயின் ஆர்பிட், இந்த ஆர்பிட் இந்த இடத்து கண்ணு சுற்றி ஒரு இடத்து இருக்குது, அந்த போனி ஹவுஸுக்கு ஆர்பிட் சொல்லும். இந்த ஹவுஸ்லேருந்து தான் அந்த கண்ணு அப்படி மூவ்மெண்ட் ஆகுது. இந்த போனி ஹவுஸ் பேர் ஆர்பிட். ஸோ போன் மேலே இது பூஞ்சை அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, போனை அஃபெக்ட் பண்ணுறது, அது அஃபெக்ட் பண்ணுமா? ஸோ அந்த போன் வந்து போனுக்குள்ளே போகிறதுக்கு அது ட்ரை பண்ணும். ஸோ நம்ம வந்து மியூக்கோஸா ஸ்க்ரேப் பண்ணும்போது கொஞ்சமாக அந்த போனும் ஸ்க்ரேப் பண்ணணும், உரசி எடுக்கணும். சில நேரத்தில் எந்த இடத்து அஃபெக்டட் இருக்குது அதை ஃபுல்லாக போய் எடுக்கணும். கண்ணில் இந்த ப்ரொசீஜருக்கு வந்து எக்ஸென்ட்ரேஷன் சொல்லுவேன். பேஷண்ட் வந்து இந்த மாதிரி பேஷண்ட் கடைசி ஸ்டேஜில் யார் வருவாங்க. ஸோ இதுக்கு நான் சொல்கிறேன், ஒரு பேஷண்ட் வில்லிபுரமில், நம்மளோட அகர்வால் வில்லிபுரம் பிரான்ச்சில் வந்தாங்க. ஒரு லேடி, யங் லேடி, 28 year old. அவங்க கோவிட் ஹிஸ்ட்ரியே இல்லை, கோவிடு வரல அப்படி சொன்னாங்க. அப்புறம் கோவிட் இல்லைன்னா எப்படி இது மாதிரி கண் அப்படி வெளியில் வருது, லிட் எல்லாம் இடிமா இருக்குது. ஸோ நம்ம சீனியர் சார் சொன்னாங்க, இவங்க ஒரு வாட்டி கோவிட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கோவிட் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் வந்தது. அப்புறமா இந்த பேஷண்ட்க்கு ஞாபகம் வந்தது, ஒரு 10 நாள் முன்னாடி எனக்கு ஃபீவர் இருந்தது, அப்போ ஞாபகம் வரல, இப்போதான் ஞாபகம் வந்தது. ஸோ நம்ம அதை தான் நான் சொன்னேன், நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ல அதை பொறுத்துக்கிறதுக்கு சக்தி ரொம்ப ஜாஸ்தி. ஃபீவர் வந்திருக்கும், அவங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபீவர் கவனிக்கல, ஃபீவருக்கு மேலே இந்த ரெண்டாவது இன்ஃபெக்ஷனே வந்துருது, கருப்பு பூஞ்சே வந்துருது. பிகாஸ் கோவிடே ட்ரீட் பண்ணல, இம்யூனிட்டி குறைஞ்சிருது, அதுக்கு மேலே இந்த கருப்பு பூஞ்சை வந்துருது, நேர அந்த கண்ணை வந்து வெளியில் வந்துருது. ஸோ அந்த பேஷண்ட் நாங்கள் வந்து
கண்ணு ஃபுல்லாக எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் ஜிப்மர் அனுப்பினோம். ஸோ உயிர் காப்பாற்றுக்கிறதுக்கு இந்த கண்ணும் அந்த பக்கத்துலேயே இருக்கிற டிஷ்யூ எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ அது வந்து உயிர் காப்பாற்றுக்கிறதுக்கு பண்ணலாம். அப்புறம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியால் இது கவர் பண்ணலாம். இங்கே இன்னும் 2 கேஸ் பார்த்தேன்னு சொன்னீங்க. 40 வயசு நபர், ஒருத்தர் 18 வயசு. அவங்க என்ன 40 வயசு ஆளும் டினை பண்ணிருந்தாங்க, எனக்கு கோவிடே இல்லை. அங்கே உள்ள ஆமாம், இன்னும் சளி வரல, இருமல் வரல, ஒன்றுமே வரல. அப்போ வந்து கண்ணு பார்க்கும்போது வெறும்னு ஒரே ஒரு சிம்டம், கொஞ்சம் ரெட் இருக்கு மேலே போல, இந்த ரைட் சைடு போல. அப்போ இங்கே அமர்த்தினா நல்லா வலிக்கிறது. இது 2வது பேருக்கு சிம்டம். அப்புறமா மெல்ல அந்த அட்டெண்டர் வந்து பாக்கெட்லேருந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்தாங்க. 20% லங் இன்வால்மெண்ட்டு, சிடி பண்ணாங்க. அப்போ ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து மறக்கிறாங்க, சிம்டம்ஸ் ஒழிச்சு வைக்கிறாங்க, ரிப்போர்ட்ஸ் ஒழிச்சு வைக்கிறாங்க. ஸோ கடைசியாக வந்து என்ன டாக்டர் எப்படி ஹெல்ப் பண்ணுறது கடைசி ஸ்டேஜில் வரும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு. 3வது ஆள் வந்து ஒரு சின்ன பையன், 18 year old. இப்போ 20 days கோவிட் பாசிட்டிவ். இப்போ வந்து இந்த இடத்து வந்து வலியில் எரியறது மேடம், ரொம்ப எரியறது முடியல. ஸோ இந்த பூஞ்சை என்ன அந்த இடத்துல அந்த நரம்பு மேலேயும் அந்த அட்டாக் ஆகும். ஸோ அந்த நரம்பு வந்து வலிக்கும் ஃபஸ்ட்டு, இல்லை வலி தவிர நரம்புல என்னென்னமோ சென்சேஷன்ஸ் போகிறது, அந்த ஃபீலிங் வரலாம். வலி ஒன்று, எரிச்சல் ஒன்று. ஸோ இந்த எரிச்சல் தாங்க முடியல, நான் தொட்டு பார்த்தாலும் வலிக்கிறது ரொம்ப. அப்புறமா பார்த்தேன் இந்த பல்ல ஆடுறது. ஸோ அந்த ஆளுக்கு நான் ஃபஸ்ட்டு டென்டிஸ்ட் கிட்டே அனுப்பியிருக்கேன். 2வது இந்த எம்ஆர்ஐயும் அனுப்பியிருக்கேன். இந்த 3மே சஸ்பெக்ட் தான், பட் ரொம்ப ஸ்ட்ராங் சஸ்பிஷன் வரணும் இவாள ரிப்போர்ட்டோட. பட் முதல்ல நான் சொன்னது அந்த லேடி வந்தாங்க, யார் கண்ணு எக்ஸென்ட்ரேட், அவங்க கன்ஃபார்ம்டு கேஸு. இதே மாதிரி இன்னொரு ஆள் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக வீங்கி போச்சு, லிட்டு வீங்கி போச்சு, கண்ணு கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்கு, மூவ்மெண்ட்டு ஸ்டாப் ஆகிடுது. அந்த ஆளுக்கு இது கருப்பு பூஞ்சை தான் கன்ஃபார்ம்டு. இப்போது இது ஒரு சேலஞ்சாக ஒன்று. கோவிட் ஒரு பக்கம், கோவிடுடைய விளைவில் இந்த மாதிரி ஒரு கருப்பு பூஞ்சை. இப்போ அடுத்தது ஏதோ 3rd வேவில் வந்து குழந்தைகளெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அதிகமாக அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நேற்று ராஜஸ்தானில் குழந்தைகளுடைய எண்ணிக்கை 10,000 13,000 குழந்தைகள் இருக்காங்க இந்த மாதத்தில் பேஷண்ட்டுகளில். 10 வயசு கீழே அப்படின்லாம் சொல்கிறேன். இது ஒரு பக்கம் பெரிய சவாலாக இருக்கும்போது இந்த மாதிரி சைடு எஃபெக்ட், கண்ணை எஃபெக்ட் பண்ணுறது, இதை இன்னும் என்னெல்லாம் இருக்குங்கிறது 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் தெரியும் இதோடைய எஃபெக்ட் எல்லாம் என்ன இருக்குது. இதுக்கு அப்புறம் கூட அவங்க சொல்கிறாங்க கருப்பு பூஞ்சைக்கு அப்புறம் மஞ்சளும் வந்திருக்கு, ஒயிட்டும் வந்திருக்கு. ஒயிட்னா என்ன, நான் முதல்ல பேசினேன், கேண்டிடா வளருதுன்னா அது ஒயிட் கலரில் வளரும். கேண்டிடாங்கிறது எங்கே இருக்கும் அந்த பூஞ்சை? அது இதே இடத்துல எல்லாம் இருக்கு. யூஸ்வலாக டயபெட்டிக் சம்பந்தம்ல கேள்விப்பட்டிருக்கோம், இல்லைன்னா HIV. ஸோ அதுவும் வந்திருக்கு. 3வது வந்து எல்லோ சொல்கிறாங்க. அந்த எல்லோ வந்து இன்னும் ஃபங்கஸ் டிடெக்ட் ஆகலை அதில். பட் அதே தான் இருக்கலாம். கேண்டிடாலே மிக்ஸ் வித் பஸ்ஸு, ஒயிட்டில் எல்லோ கலர் தான், எல்லோ கலர் வரும். நாங்கள் கெஸ் பண்ணுறோம், தெரியலையே. அது ரொம்ப டர்ட்டி பேட். எனக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு டயபெட்டிக் திரும்ப சரி. ஆனால் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும்னா இதுக்கு ஏதாவது இருக்கா, இல்லை கடவுள் சித்தம் போக்கு சிவன் போக்குங்க இருக்கணுமா, இல்லை இதுக்கு ஏதாவது ப்ரிகாஷன்ஸு ஏதாவது இருக்கா? நீங்கள் ஒன்று மாஸ்க்கு சொன்னேன், மாஸ்க் வந்து லாங் அண்ட் ஓவர் யூசேஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு. 200 ரூபா ஒரு மாஸ்க்குன்னு வச்சுக்கிட்டா ஒரு மாதத்துக்கு 5 மாஸ்க்கு வெளியில் ரெகுலராக போகிறவங்க அந்த மாதிரி இருந்து வச்சுக்கலாம். இல்லை 1000 ரூபா அவ்வளோதானே, போட்டோன்னு விட வேண்டியதான். அது ஒன்று மாஸ்குடைய யூசேஜ். வீட்டில் வந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு அப்படிலாம் பண்ணும்போது தண்ணீர், அது கொஞ்சம் அது ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும். அவ்வளோதான். இது 2 தான் நம்ம எனக்கு புரிஞ்ச விஷயம்.
ஏதாவது ப்ரிகாஷன்? மூணாவது வந்து நாங்கள் வந்து ஸ்டீம் இனலேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன், ஹாஸ்பிட்டல்லேருந்து நேர வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சிருவேன் முதல்ல, தலையிலேருந்து கீழே வரைக்கும். பிகாஸ் நான் அத்தனை பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பேன். ரெண்டாவது வந்து நான் ஸ்டீம் இன்ஹேல் பண்ணுவேன். ஈவன் மூக்கில் விரல் போட்டு கூட நான் நல்லா க்ளீன் பண்ணேன், நல்லா அப்படி சளி எல்லாம் எடுத்துருவேன். அப்புறம் இன்ஹேல் பண்ணோம் ஸ்டீமு, காலையில் ஒரு வாட்டி ஈவினிங்கில் ஒரு வாட்டி அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதில் இருக்கிற வைரஸ் இருந்தாலும் ஃபங்கஸ் இருந்தாலும் பாக்டீரியா இருந்தாலும் எல்லாமே செத்து போகும். ஸோ இந்த ட்ராக்கை வந்து க்ளீன் பண்ணணும் அடிக்கடி. ஸோ அந்த ஸ்டீமில் ஒன்றுமே போட வேண்டாம், அந்த ஜஸ்ட் ஸ்டீமே போதும். பட் ஆளுங்கள் என்ன வேணும் போடலாம். சில ஆளுங்கள் துளசி உள்ளது சத்து போடுறாங்க, இல்லை சில ஆளுங்கள் இது ஆயுர்வேதிக் ஏதாவது போடலாம், அவளோட இஷ்டம். பட் அதில் மெயின் ஃபங்க்ஷனிங் ஐட்டம் அந்த ஸ்டீம் தான். ஸ்டீம் அது வந்து சேஃப் ஒரு ப்ரிகாஷனரி மெஷர். பிகாஸ் அது அந்த 100 டிகிரி இதில் ஒரு வைரஸு பாக்டீரியா ஃபங்கஸ். ரொம்ப சந்தோஷம் வந்தனா. இதில் நம்ம பயமுறுத்துறதுக்காக இதை சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நிறைய பேசுகிறாங்க வாட்ஸ்அப்பில் கனாபினான்னு அவன் இஷ்டத்துக்கு செய்தி அனுப்புகிறான். அதனால் மனசில் பயம் வராமல் நம்ம வந்து நம்முடைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம கையில் இருக்கக்கூடியதை செஞ்சு டாக்டர்கிட்ட போகணுன்னு நினச்சிங்கன்னா பொய் சொல்லாமல் டாக்டர்கிட்ட உண்மையை சொல்லி வந்திருக்குன்னா வந்திருக்குன்னு சொல்கிறது இல்லை. ஒன்றும் பெரிய என்ன எய்ட்ஸாக இது, HIV பாசிட்டிவ், நீடு ஒரே வெக்கப்பட்டு சொல்லாமல் இருக்கிறது அப்படின்லாம் அதுவே தப்பு. HIV வந்ததுன்னா ஆமாம் HIV இருக்குதுன்னு சொல்லணும். அது மாதிரி டாக்டர்கிட்ட போய் சொல்லக்கூடாது, கொரோனா வரல, எனக்கு ஹிஸ்ட்ரி இல்லைன்னு. அடுத்தது ஸ்டீமிங். இது வந்து ஆவி பிடிக்கிறது நம்ம செய்யக்கூடிய ஒரு ஜாகிரதையான பெரிய சவால் தான் இது கொரோனா. நான் சொல்வது கண்ணு கட்டியிருக்கு, கருப்பு துணியால் கட்டியிருக்கு, இருட்டில் கேவுக்குள்ளே குகைக்குள்ளே இருக்கும், கையில் அந்த புலிகேசி வாள் மாதிரி தொல்லோடரோடன்னு ஒரு வாள் இருக்குது. எதிரி எங்கே இருக்கான்னு தெரியல, அதில் சண்டை போடணும். என்ன சண்டை போடணும், யாரோட சண்டை போடுறது, அப்படி ஒரு டைலமா, ஒரு பரிதாப நிலை இந்த கொரோனாவில். அதனால் வீட்டில் இருக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், விழிப்போடு இருக்கணும். இந்த எச்சரிக்கைகளை நம்ம கடைப்பிடிக்கணும். கபாலபாத்தி அப்படின்னு ஒரு ப்ரீதிங் சிஸ்டம் இருக்குது, ரெகுலராக செய்யணும். கபாலபாத்திக்கு கூட ரொம்ப சிறப்பான ஒரு 5 நிமிஷம் 300-500 தடவை வெளியில் தள்ளணும் மூச்சை அப்படின்னு. 300 தடவை 500 தடவை அந்த மாதிரி சில இதெல்லாம் நம்ம செஞ்சு நம்ம சார்பாக முயற்சி பண்ணுவோம். அப்புறம் கடவுள் விட்ட வழி அவனுடைய முடிவுப்படி நடக்கிறது நடக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம் டாக்டர் வந்தனா அவர்களே. சரி, நம்ம முடிப்போம் இந்த இன்டர்வியூவை. வேற ஒரு விஷயம் வேற ஒரு சமயத்தில் சந்திப்போம்.